தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் பன் தான் வீட்டிலே நம்ம பண்ண போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 3 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 கப் ஈஸ்ட்டு, 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 கப் பால், 2 ஸ்பூன் வெண்ணெய். எல்லாமே இந்த இதில் தாங்க அளந்த ஒரு 3 கப்பு மைதா. இப்போ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது ஒரு 15 நிமிஷம் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகியிருக்கணும். 2 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் கை பொறுக்கிற அளவு சூடான பால். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அதை ஆக்டிவேட் ஆகி வரட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது ஆக்டிவேட் ஆகலைன்னா பன் நல்லா ரஃப்பாக வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் உப்பு, கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு பிசைய வேண்டியதுதான். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. வெண்ணெய், இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா பெசரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஊற வச்சுருங்க. நல்லா பெசரிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாவது இது நல்லா ஊறி டபுள் மடங்கு ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எடுத்து பெசரிக்கலாம். இதை ஒரு கவர் பண்ணி மூடிடுங்க. ஃபுல்லாக மேலே வந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இதை நான் கடாயில் தாங்க வைக்க போகிறேன். கடாயில் இல்லாட்டினா நீங்கள் இட்லி கொப்பரை இருந்தால் இட்லி கொப்பரையில் வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். ஒரு 15 நிமிஷம் பிசைஞ்சுக்கு எடுத்துக்கலாம். அப்படி பிசையும் போது ஒட்டாத பதத்துக்கு வருங்க. நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசைய தான் சாஃப்டாக வரும். பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கேக் டீன் எடுத்துக்கோங்க. சுற்றி வர பட்டர் தடவிக்கோங்க. ஃபுல்லாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் இது வேணுமோ அதை நல்லா எடுத்து கையில் உருட்டிக்கோங்க. நல்லா ஒட்ட தாங்க செய்யும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு 4 சைஸ் பன்னுக்காக நான் உருட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா இப்படியே உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு ஷேப்பை கொண்டு வந்துட்டு அப்படியே நம்ம வந்து இந்த ட்ரேயில் பட்டர் தடவி வைக்கணுங்களா, அதில் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. கட் பண்ண முடியலன்னா கத்தியில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 சைஸு பன் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்க்கலாம். அரை மணி நேரம் கழித்து நமக்கு உப்பி வரும், பார்க்கலாம். வச்சது நல்லா உப்பிலாம் வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இது மேலே வந்து அந்த ப்ரௌன் கலராக வர்றதுக்காக கொஞ்சம் பால் வந்து மிக்ஸ் பண்ணுறோம், தடவுறோம். அப்படியே லைட்டாக பால் இல்லைன்னா வெண்ணெய் தடவிட்டுக்கோங்க. ஒரு கடாயோ குக்கரை எடுத்துக்கோங்க. அடியில் உப்பு ஒரு லேயர் கொட்டிக்கோங்க. கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேக் பண்ண அந்த பன்னோட மாவை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த கேப் கூட இருக்கக்கூடாது. இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நல்லா ஏர் டைட்டாக மூடணுங்க. இந்த ஹோலை வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு அடைச்சிட்டேன். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 20 இல்லை 25 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. சால்ட்டை ஒரு 10 நிமிஷம் நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ இது வேகட்டும், நம்ம பார்க்கலாம். சூப்பராக பன் ரெடியாக எடுத்து மேலே நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். ஆறின பிறகு எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு அந்த மேலே கோல்டன் ப்ரௌன் வரணுன்னா நம்ம வந்து அவனில் வச்சா அந்த மேலெல்லாம் நல்லா ப்ரௌனாக ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.